ஈரான் குறைந்த விலை ட்ரோன்களை பயன்படுத்தி உலகளாவிய பொருளாதாரத்தை சீர்குலைத்து வருவது மட்டுமின்றி அமெரிக்க நட்பு நாடுகளின் மீது பொருளாதார செலவுகளை சுமத்தி வருகிறது. இதனால் அமெரிக்கா யுக்ரைனின் உதவியை நாடியுள்ளது. இந்த விவகாரத்தில் யுக்ரைன் அதிபர் கொடுத்த பதில்தான் அமெரிக்காவை சற்று யோசிக்க வைத்திருக்கிறது. உலகளாவிய வர்த்தகத்தை சீர்குலைத்து அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் துருக்கி, சைப்ரஸ் மற்றும் அசர்பைஜான் உட்பட 11 நாடுகள் மீது குறைந்த விலை ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் ஈரான் போரை விரிவுபடுத்தி வருகிறது. ஈரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு குறைந்து வரும் நிலையில் பிராந்திய அச்சுறுத்தல்களை தாங்கவும் அமெரிக்க நட்பு நாடுகள் மற்றும் உலக பொருளாதாரத்தின் மீது குறிப்பிடத்தக்க செலவுகளை சுமத்தவும் போதுமான ட்ரோன்கள் மற்றும் குறுகிய தூர ஏவுகணைகளை ஈரான் வைத்திருக்கிறது என்று தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கிறது. ஈரான் 45 லட்சம் மதிப்பிலான மலிவான ட்ரோன்களை பயன்படுத்துகிறது. ஆனால் அமெரிக்கா பயன்படுத்தும் பேட்ரியாட் ஏவுகணையின் விலை 25 கோடி ரூபாய்க்கு மேல் என கூறப்படுகிறது. இது அமெரிக்காவிற்கும் அதன் கூட்டாளி நாடுகளுக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிறது. ஈரான் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவது அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் இழப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் பிற தொழில்நுட்பங்களின் செயல்திறன் பெரிய அளவில் இல்லாததால் யுக்ரைனின் உதவியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் நாடியிருந்தார். இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு உதவ தயார் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரில் 1 மாத கால போர் நிறுத்தத்திற்கு புட்டினை ஒப்புக்கொள்ளும்படி அங்குள்ள தலைவர்கள் சமாதானப்படுத்தினால் ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த தனது சிறந்த நிபுணர்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக அவர் உறுதியளித்திருக்கிறார். அது மட்டுமின்றி மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்கள் ரஷ்ய அதிபருடன் நல்லுறவை கொண்டுள்ளனர் என்றும் அவர்கள் 1 மாத கால போர் நிறுத்தத்தை செயல்படுத்த ரஷ்யர்களை கேட்கலாம். பிறகு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தவுடன் நாங்கள் எங்களிடம் இருக்கும் சிறந்த ட்ரோன் நிபுணர்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்புவோம் என தெரிவித்திருக்கிறார். யுக்ரைன் அதிபரின் இந்த பதில்தான் அமெரிக்காவை சற்று யோசிக்க வைத்திருக்கிறது.